தேவா பதில் தாருமே, எந்தென் ஜெப வேளையுமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே, எந்தென் கோட்டை எந்தென் தஞ்சம் தந்து நடத்தி செல்வா யெகோவா ராஃபா. சுகமின்றி தருகிறா சுகம் தரும் தெய்வமீசு, சுகமின்றி தருகிறா மனமிறங்கும் தெய்வமீசு. சுகம் தந்து நடத்தி செல்வா மனமிறங்கும் தெய்வமீசு, சுகம் தந்து நடத்தி செல்வா யெகோவா ராஃபா. சுகமின்றி தருகிறா மனமிறங்கும் தெய்வமீசு, சுகமிவா பதில் தாருமே, எந்தென் ஜெப வேளையுமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே, எந்தென் கோட்டை எந்தென் தஞ்சம் நிறையுமை நான் நாடி வந்தே. எந்தென் கோட்டை எந்தென் செபிக்கிறோம் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, ஓம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, ஓம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. பதில் தாருமே, ஜெப வேளையுமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே, கோட்டை இறங்கும் தெய்வமீசு, சுகம் தந்து நடத்தி செல்வா யெகோவா ராஃபா. இன்றும் வாழ்கிறார் சுகம் தரும் தெய்வமீசு, சுகமின்றி தருகிறா மனமிறங்கும் தெய்வமீசு, சுகமின்றி தருகிறா மனமிறங்கும் தெய்வமீசு, சுகமென்றும் தருகிறா. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் வேளையுமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே, எந்தென் ஜெப வேளையுமை தேடி வந்தே. தேவா பதில்
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்கிற கற்றுக்கொண்டேன் என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்கிறது. பவுல் தன்னோட வாழ்க்கை அந்த பிலிப்பியரில் என்ன அழுகிறார் பாருங்க, நான் எந்த நிலையில இருந்தாலும், இன்னைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு பாடு, ஒரு குழப்பம், சரியான நம்மளால் போக முடியல, சரியால வாழ முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் சந்திச்சுட்டு இருக்கலாம், இல்லை ஒரு கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் குழம்பி கொண்டே இருக்கலாம். இன்றைக்கி இப்படி தானே அப்படின்றத கூட நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கலாம். ஐயோ நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கணும். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வேளைக்கு சாப்பாடு இருக்கா, அதில் சந்தோஷமாக இருக்கா. 2 வேளைக்கு சாப்பாடு இருக்கா, அதில் சந்தோஷமாக இருக்கா. இன்றைக்கி 3 வேளைக்கு உங்களால் சாப்பிட முடியும், அதில் சந்தோஷமாக இருக்கா. சாப்பாடுக்கே முடியல, தண்ணி மட்டும் தான் என்னால் குடிக்கும், அதில் என்ன இருக்கோ அதில் மன ரம்யமாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. போடுறதுக்கு துணி வசதிகள் வாய்ப்பு இல்லையா, இல்லை இவ்வளோ தான் இருக்கா, அதில் இருங்க, எனக்கு இவ்வளோ சேலரி தான் கிடைக்கும், இருக்கிறதுல முதல் திருப்தியாக இருக்குது நம்ம கற்றுக்கொள்ளுங்க. என்ற ஒரு 10 ரூபா இருந்தாலும், என்ற 1 ரூபா இருந்தாலும், அந்த 1 ரூபாயில் நான் திருப்தியாக இருக்கணும். இல்லை நமக்கு இல்லை 1 லட்சம் இருந்தாலும் சரி, 1 கோடி இருந்தாலும் திருப்தியாக இருக்காது. 1 ரூபாயில் உங்களால் திருப்தியாக இருக்க முடியல தானே. அப்போ எப்படி இருக்க போகிறோம் யோசிச்சு பாருங்கள். மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு பவுல் சொல்கிறார் பாருங்களேன். அப்போ நம்ம அந்த மன ரம்யமாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் போதும் என்கிற தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் இந்த உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததுமில்லை, ஒன்று கொண்டு போனதுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. போதும் என்கிற தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். எது நமக்கு முக்கியமாக தேவை இருக்குன்னு தெரியுமா? பரலோக ராஜ்யத்தை குறித்தான சிந்தை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு ரட்சிப்பான வாழ்க்கை, ஒரு மனம் திரும்புத வாழ்க்கை, பரலோகத்தில் நான் போகணுமே அப்படின்ற ஒரு சிந்தை, அதுதான் நமக்கு இந்த உலகத்தில் தேவைப்படுது. அல்லாத இந்த சொல்கிற இந்த காரியங்கள் இதெல்லாம் நமக்கு இந்த உலகத்தில் வாரது உலகத்தோட முடிஞ்சு போகும். நம்ம இன்னைக்கு உலகத்துக்கு தான் ஓடிட்டுருக்கோம். உலகத்துக்கு ஓடிட்டு இருக்கிறனால நம்மளால மன ரம்யமாக இருக்க முடியல, ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை இருக்க முடியல. ஒரு நேரம் தண்ணி ஊது. எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கிறது, வட மாநிலத்தில் ஒரு சகோதரி சொன்ன காரியங்க, அதாவது ஒரு ரொட்டியில் சட்னி வச்சு சாப்பிட்டா கூட சந்தோஷமாக சாப்பிடணுயா, ரொட்டியில் சட்னியை தொட்டு சாப்பிட்டா கூட சந்தோஷமாக சாப்பிடணுயா அப்படின்னாங்க. ஸோ நமக்கு இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா மேச நிறைய சாப்பாடு இருந்தாலும் கூட, நம்ம சாப்பிட்றது மேச நிறைய சாப்பாடு இருந்தால் கூட நம்மளால் சாப்பிட முடியல. ஏன்னா தெரியுமா, வாழ்க்கையில் சரியான நிம்மதி இல்லை. நம்மகிட்ட காசு இருக்குது, சரியான நிம்மதி இல்லை. நம்மகிட்ட காசு இருக்குது, நம்மளால் சரியான வாழ முடியல. யோசித்து பாருங்கள். அதனால் நம்மகிட்ட என்ன இருக்கோ முதல்ல அதில் மனரமையாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் ஆண்டவங்க வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பாரு. கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். என்னோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள பொருளத்தை அப்புறம் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. என்னோட இணைந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. இந்த நாளுக்கான கிருபை, இந்த நாளுக்கான அபிஷேகம், இந்த நாளுக்கான பலனை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் எது இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக தாருங்க ஆண்டவரே. நாளுக்கு எங்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா சாத்தானுடைய போராட்டங்களும் கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மனித போராட்டம் கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. எல்லா உபத்திரவங்கள், எல்லா பாடுகள், எல்லா பிரச்சனைகள், எல்லா நோய்கள், எல்லா வியாதிகள் மறைந்து போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீராத இந்த வியாதி, தீராத இந்த கடன் பிரச்சனை, கீழாத இந்த கடன் தொல்லைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னது போல இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் அற்புதம் வரப்போகுது. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. என்னென்ன காரியங்கள் உங்கள் அற்புதத்துக்கு நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களோ இதெல்லாம் தேவனுடன் கேட்டுக்கொள்ள இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு பெரிய அற்புதம் வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்புள்ள பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபத்தை இருக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பான பரலோக